கர்த்தர் மனதுருகுகிறார். அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். அம்மோன் புத்திரர் கூட்டம் கூடி கீலேயாத்திலே பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் கூடிக்கொண்டு மிஸ்பாவிலே பாளையம் இறங்கினார்கள். அப்பொழுது கீலேயாத்தின் ஜனங்களும் பிரபுக்களும் ஒருவரையொருவர் நோக்கி, அம்மோன் புத்திரர் மேல் முந்தி யுத்தம் பண்ண போகிற மனுஷன் யார்? அவனே கீலேயாத்தின் குடிகளுக்கெல்லாம் தலைவனாய் இருப்பான் என்றார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரிடத்தில் தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்வதோடு நின்றுவிடவில்லை. அவர்கள் அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கி விடுகிறார்கள். அவர்கள் இதுவரையிலும் இந்த தேவர்களை சேவித்தார்கள். இப்போதோ அவர்கள் அந்நிய தேவர்களை விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறார்கள். அவர்கள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிறார்கள். இதுவே மெய்யான மனம் திரும்புதல். அவர்கள் தங்களுடைய பாவங்களுக்காகவும் மனம் திரும்புகிறார்கள், தங்களுடைய பாவங்களில் இருந்தும் மனம் திரும்புகிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரின் இருதயத்தை பார்க்கிறார். அவர்களுடைய மனமாற்றத்தை கண்ணோக்கி பார்க்கிறார். கர்த்தர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகுகிறார். அவர்கள் மீது தம்முடைய கிருபையையும் இரக்கத்தையும் மறுபடியும் காண்பிக்கிறார். நியாயாதிபதிகள் 10:15 வசனத்தில் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி தங்கள் வாயினால் பாவ அறிக்கை செய்கிறார்கள். இது உண்மையான பாவ அறிக்கை. ஆகையினால் நியாயாதிபதிகள் 10:16 வசனத்தில் கூறப்பட்டிருக்கும் 2 காரியங்களையும் செய்கிறார்கள். அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கி விட்டு விடுவதும் கர்த்தருக்கு ஆராதனை செய்வதும் அவருடைய தீர்மானத்தின் முக்கியமான பகுதியாகும். சர்வாங்க தகன பலிகளை விட இது மேன்மையானது. தம்மை முழு இருதயத்தோடு ஆராதிக்க வேண்டும் என்பதையே கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் அதை செய்கிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகுகிறார். கர்த்தருக்கு ஒரு மனது உள்ளது. தேவனுடைய ஆத்துமா மனுஷனுடைய ஆத்துமாவை போல உணர்வுகள், பொறுமைகள், ஆவல்கள் எல்லாவற்றிற்கும் இருப்பிடமாகும். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் தங்களுடைய பாவங்களுக்கு மனம் திரும்பி தங்களுடைய பாவங்களை விட்டு விலகி தம்மிடத்தில் மறுபடியும் வந்து சேருவதை பார்க்கும்போது கர்த்தர் அவர்களை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்கிறார். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு இறங்குகிறார். அவர்களுடைய வருத்தத்தை பார்த்து மனதுருகுகிறார். அவர்களுக்கு இரக்கம் காண்பிக்கிறார். நம்முடைய பிதாவாகிய தேவன் ஜோதிகளின் பிதாவாகவும் இரக்கங்களின் பிதாவாகவும் இருக்கிறார். அம்மோன் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரரை எல்லாம் நெருக்கி ஒடுக்கிக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை அம்மோன் புத்திரரின் கையில் இருந்து ரட்சிப்பதற்கு கிரியை செய்கிறார். கர்த்தர் இதற்கு முன்பு நான் உங்களை ரட்சியேன் என்று சொன்னார். ஆனால் இப்போதோ அவர் இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிப்பதற்கு ஆவண செய்கிறார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிக்க மறுத்தபோது அவர்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தார்கள். இப்போதோ அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பி இருக்கிறார்கள். அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறார்கள். அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய இருதயங்கள் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் இப்போது புதிய மனுஷராய் இருக்கிறார்கள். கர்த்தர் இப்போது அவர்களை அம்மோன் புத்திரரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறார். அம்மோன் புத்திரரோ இஸ்ரவேல் புத்திரரை நெருக்கி ஒடுக்குகிறார்கள். அவர்கள் தங்களுக்கு கேடுண்டாகவே கர்த்தருடைய ஜனத்திற்கு தீங்கு செய்கிறார்கள். அம்மோன் புத்திரர் கூட்டம் கூடி இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக கீலேயாத்திலே பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். அம்மோன் புத்திரர் ஒரே பாளையமாக கூட்டம் கூடி இருப்பது அவர்கள் மொத்தமாய் அழிந்து போவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மகதோன் என்னப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டிச் சேர்த்தான். வெளிப்படுத்தின விசேஷம் 16:16. அம்மோன் புத்திரர் கூட்டம் கூடி கீலேயாத்திலே பாளையம் இறங்கி இருப்பதை பார்த்து இஸ்ரவேல் புத்திரர் பயப்படவில்லை. அம்மோன் புத்திரரிடமிருந்து தப்பிப்பதற்கு இஸ்ரவேல் புத்திரர் ஓடி ஒளிந்து கொள்ளவும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை பலப்படுத்துகிறார். இஸ்ரவேல் புத்திரரும் கூடிக்கொண்டு மிஸ்பாவிலே பாளையம் இறங்குகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் சத்துருக்களுக்கு பயப்படாமல் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண ஒன்று கூடுகிறார்கள். கீலேயாத் யோர்தானின் கிழக்கு பகுதியில் உள்ள மலை தேசம். காத் புத்திரர் இங்கு கூடியிருக்கிறார்கள். மனாசேயின் பாதி கோத்திரத்திற்கும் ரூபன் புத்திரருக்கும் கீலேயாத்தின் ஒரு பகுதி சுதந்திரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது.
மனாசேயின் பாதி கோத்திரத்தார் கீலேயாத்தின் வடக்கு பகுதியை பெற்றுக் கொண்டார்கள். இது யாப்போக்கு நதியின் வடக்கு பகுதியாகும். இது யாயீர், மாகீர் ஆகியவற்றிற்கு இடையில் உள்ளது. ரூபன் புத்திரருக்கும் காத் புத்திரருக்கும் கீலேயாத்தின் தென்பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது யாப்போக்கு நதிக்கும் அர்னோன் நதிக்கும் நடுவில் உள்ளது. கீலேயாத்தின் முழு தேசமும் யோர்தான் நதியின் கிழக்கு பகுதியில் உள்ளது. மிஸ்பா யோர்தானின் கிழக்கு பகுதியில் உள்ள பட்டணம். இங்கு யெப்தா தன்னுடைய சேனையை திரட்டுகிறான். அம்மோன் புத்திரர் இஸ்ரவேலரை 18 வருஷமாய் நெருக்கி ஒடுக்கினார்கள். இந்த காலத்தில் இஸ்ரவேலர் தனித்தனியாக பிரிந்திருந்தார்கள். அவனவன் தனக்கு சரிபோனபடி செய்து கொண்டிருந்தான். அவர்களிடத்தில் ஒற்றுமை இல்லை. ஒவ்வொரு குடும்பமும், ஒவ்வொரு பட்டணமும், ஒவ்வொரு கோத்திரமும் தங்களை தாங்களே தனித்தனியாக ஆளுகை செய்து கொண்டார்கள். அவர்கள் ஒருபோதும் ஒன்றாய் கூடி வரவில்லை. இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே ஒற்றுமை இல்லை. இதனால் இஸ்ரவேல் புத்திரரை நெருக்கி ஒடுக்குவது சத்துருக்களுக்கு எளிதாய் இருந்தது. ஆனால் இப்போதோ இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக கூடிக்கொண்டு மிஸ்பாவிலே பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு புதிய பலத்தையும் ஒற்றுமையின் ஆவியையும் கொடுத்திருக்கிறார். விசுவாசிகளாகிய நமக்கு சாத்தானாகிய ஒரே சத்துரு மாத்திரமே இருக்கிறான். விசுவாசிகளாகிய நாம் சாத்தானுக்கு விரோதமாக பிரிந்திராமல் ஒற்றுமையாய் இருந்து யுத்தம் பண்ணினால் நமக்கு வெற்றி கிடைக்கும். கர்த்தரும் நம்மோடு கூட இருப்பார். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது சாத்தானால் நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி நம்மை ஜெயிக்க முடியாது. இஸ்ரவேல் புத்திரர் ஒருமனப்பட்டு ஒன்று கூடி கர்த்தரை நம்பி மிஸ்பாவிலே அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். அப்பொழுது கீலேயாத்தின் ஜனங்களும் பிரபுக்களும் ஒருவரை ஒருவர் நோக்கி, அம்மோன் புத்திரர் மேல் முந்தி யுத்தம் பண்ண போகிற மனுஷன் யார்? அவனே கீலேயாத்தின் குடிகளுக்கெல்லாம் தலைவனாய் இருப்பான் என்று சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் இஸ்ரவேல் புத்திரரை வழிநடத்துகிறார். அவர்களை ஆளுகை செய்கிறார். அம்மோன் புத்திரர் மீது முந்தி யுத்தம் பண்ண போகிற மனுஷனுக்கு கீலேயாத்தின் குடிகளுக்கெல்லாம் தலைவனாய் இருக்கக்கூடிய சிலாக்கியம் கொடுக்கப்படுகிறது.